ஹாய் செல்லன்ஸ். வாங்க நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமே வாங்க. காற்று நல்லா சிலு சிலுன்னு வருது பூஜா. அங்கே வேறு பால்கனி கதை திறந்து வச்சுருக்கோம். செம்மையாக வருது. காலையில் என்ன சாப்பிட்டோம்? இட்லி தக்காளி தொக்கு சாப்பிட்டோம். எடுத்து வச்சுருக்கோம், காட்டுறோம் மிச்சம். மதியத்துக்கு சுட சுட சோறு பாருங்கள். ஏன்னா சப்பாத்தி பண்ணுறதால சாப்பாடு கம்மியாக வச்சுருக்கோம். நம்மளோட மல்டி கிரெயின் சப்பாத்தி மாவில் செய்த சப்பாத்தி தான். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அருமையாக வரும். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வடை வந்து கொஞ்சம் கீரை வடை செஞ்சுருக்கேன். கொஞ்சம் கீரை எடுத்து வச்சேன் கடையும் போது. கீரை வடை சாப்பிட்டேன் நான். கீரை வடை வாழைப்பூ வடைலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியல், அவிச்ச முட்டை ஒன்று இருக்குது மிச்சம். காலையிலேயே பெப்பர் இது போட்டு சாப்பிட்டுட்டோம் இட்லி கூட வச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எதுனாலும். கொஞ்சம் ஆர்டர் மாறி வச்சுருக்கேன், எடுத்து வைக்கல, மறந்துட்டேன். தக்காளி தொக்கு ஏன்னா சப்பாத்தி இருக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணிட்டோம். தக்காளி தொக்கும் காலையில் பாருங்கள். இட்லி வாமா இங்கே காட்டுறா. இட்லி கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் தொக்கு ஒரு 3/4 கிலோ வாங்கிட்டு வந்து அவ்வளோதான் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தான் சிக்கன் தொக்கு பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை கடையல். அருமையான ஒரு முருங்கைக்கீரை கடைசல் வந்து பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கும்ப்பா. இது நல்லாயிருக்கும். சூடான சோறில் நெய் விட்டு அந்த கீரை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நம்ம கடைசல் வந்து பூஜாஸ் கிச்சனில் நம்ம நிறைய ரெசிபி போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இப்போ தான் வந்து ரெசிபீஸ்லாம் கொஞ்சம் நாளாக போடுறதில்ல, கண்டிப்பாக போடுறோம். அப்போ கூட இடையில ஒரு சிக்கன் வறுவல் போட்டிருக்கோம். சூப்பராக இருக்கும். அந்த சிக்கன் வறுவல் செய்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி கடைசி ரெசிபின்னா அதுதான் என்ன பட்டு ஆமாம் போட்டிருக்கோம். வேறு லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி செல்லாக்குட்டிஸ் வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா பாருங்கள், இன்றைக்கி சீயக்காய் தூள் வச்சு தான் தலை குளிச்சிருக்கேன். ஷாம்பு போடுறத காட்டிலும் நீங்கள் சீயக்காய் தூள் பயன்படுத்தி தலை குளிக்கும் போது உங்கள் அழுக்கும் சீக்கிரம் போயிடும். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். முடி கூலிங்காக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மளோட இயற்கை சந்தை ஹேர் ஆயில், சீயக்காய் தூள், நலங்கு மாவு, குளியல் பொடி எல்லாமே காம்போ ஆஃபராக போட்டிருக்கோம். அது இன்னமும் ஆஃபரில் போயிட்டு தான் இருக்குது. நாளையும் சேர்த்து 4மே ஆயில் வந்து 250 ml, மீதி 3மே வந்து 250 கிராம். தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம். 1500 தான் இந்த 4 பொருளும் சேர்ந்துது. ஸோ காம்போ வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து இப்போது வெயில் காலத்துக்காக தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மழை காலத்துலலாம் இது வந்து நம்ம அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், காயணும் கொஞ்சம் கஷ்டம். அதனால் இப்போ வேணுன்றவங்க நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்கன்றதுக்காக தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பாய் பாய். வாழ்க வளத்துடன்.